நான் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன், பட் என்னால் வந்து ஒரு ஐடியா இருக்குது, என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு ஸ்ட்ரக்காக இருக்கவங்களுக்கு வாட் வில் யூ டெல் தம்? என்னோட பேக்ரவுண்ட் போத் இன் எஜுகேஷன் as well as profession is not ஐடி. கோடிங் வந்து என்னுடைய லைஃப்பில் இருந்ததில்லை. பட் எல்லாமே லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் லேர்ன் பண்ணதாங்க சார். ஐடி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு கம்பைலரில் என்ன ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோட் கம்பைல் ஆகுன்றது கூட தெரியாது. எஸ்இஓ ஆப்டிமைஸாக பண்ணும்போது ஃபேர்லி ஒரு வித்தின் 2 வீக்ஸில் வந்து டிராஃபிக் வந்து ஆர்கானிக்காக வந்து வரதை பார்க்க முடிஞ்சது. உங்கள் ரோல்லையுமே அது தேவைப்படலை அண்ட் நீங்கள் படித்ததுமே அதில். ஸோ why did you want to build stuff? ஸோ நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் வந்து ஃபிசிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அந்த MVP வெர்ஷனை வெறும் ஜெமினை யூஸ் பண்ணி அந்த கேன்வாஸ்லேயே என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சது. ஃபேர்லி வந்து பார்த்தீங்கன்னா 15 days பிஃபோர் தான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ லான்ச் பண்ணி 15 டேஸில் நமக்கு 4 டிஜிட்டில் நமக்கு வந்து இப்போ ரெவன்யூ வந்துருக்கு. வாழ்த்துக்கள். நான் கோதமிழ் ஆப்வியஸ்லி வெப்சைட்டும் பார்த்தேன், ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். இட் டசன்ட் லுக் லைக் அ வைப் கோடட் பிளாட்ஃபார்ம். லெட்ஸ் சே வந்து ஒரு லாகின் பேஜ் நம்ம பில்ட் பண்ணுறோம்னா அதுக்கு டிசைன் சென்ஸை நம்ம வந்து டீச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். டிசைன் டேஸ்ட் அதுக்கு எப்படி வந்து காமிக்கலாம்னா யூ ஆர் ஆல்சோ அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ நீங்கள் எப்போ பில்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ டைம் எடுக்குது, ஹவ் ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் போத்? உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் இந்த ஆப்பை பற்றி ஒரு போஸ்ட் போடல, ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடல, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடல, நீங்கள் வந்து இதை பற்றி பப்ளிக்காக எங்கேயுமே பேசலை. ஆனால் உங்களுக்கு வந்து ரெவென்யூ வருது. எப்படி வருது? ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு ஒன் மோர் எபிசோட் ஆஃப் மைக்ரோசாஸ் மூமெண்ட். ஸோ இது வந்து ஹவ் ஐ பில்ட் திஸ் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம யாரை கூட்டு வரோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணி அதிலிருந்து கஸ்டமர்ஸ் அண்ட் ஆர் ரெவென்யூவும் பண்ணுற பில்டர்ஸ் கூட்டு வந்து அவங்களோட ஜேர்னி, அவங்க இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பேசி அண்ட் we are going to learn from them. The hope is, okay, இவங்க ரீசெண்டாக பில்ட் பண்ணவங்கிட்ட இருந்து உங்களால் இன்னும் நிறைய கற்றுக்க முடியும். நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட 10 ஸ்டெப்ஸ் அஹெடாக இருக்கவங்கள விட ஒரு 1-2 ஸ்டெப்ஸ் அஹெடாக இருக்கவங்ககிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். அண்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு ஆஸ்பைரிங் மைக்ரோசாஸ் பில்டர்ஸ் அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு பிரிங் மோர் சச் பீப்புள் ஆன் த பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து பாட்காஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா பிரவீனன். ஹீஸ் பில்ட் அ டூல் கால்டு கோதமிழ். ஸோ நம்ம கோதமிழ் பற்றி நிறைய பேசுவோம், பட் பிஃபோர் தட் பிரவீனன் இஸ் ஆல்சோ மை டீம்மேட். ஸோ நம்ம லிட்டரலி வந்து ஆஃபீஸில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம். அண்ட் அவர் கோதமிழ் பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய பில்டிங் ப்ராசஸ் பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஒரு கேள்வியுமே கேட்டதில்லை, ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்குனா ஒரு நாள் இந்த பாட்காஸ்ட் வருவார். ஸோ அப்போ எல்லா கேள்வியும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்டதில்லை. இன்றைக்கி தான் கேட்க போகிறேன். பிரவீனன், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு த பாட்காஸ்ட். ஹாய் சஞ்சீவ், சூப்பர் கிளாட் டு பி ஹியர் ஆன் த பாட்காஸ்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டு மைக்ரோசாஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போ வந்து பாட்காஸ்ட்டில் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ சூப்பர் ஹாப்பி சஞ்சீவ். தேங்க்யூ பிரவீனன். அண்ட் ஐ நோ தட் நம்ம வந்து நிறைய ஆஃப்லைன் பேசியிருக்கோம் அதை பற்றி. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டெப் எனக்கு அப்டேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யூ ஆர் ஆல்சோ பீன் அ சப்போர்ட்டர் ஆஃப் த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுலேருந்து வந்து யூ பீன் வாட்சிங் எவ்ரி வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ நம்ம வந்து வில் ஸ்டார்ட் வித் கோதமிழ். கோதமிழ்னா என்ன ப்ராடக்ட், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, யாருக்காக சால்வ் பண்ணுது? கோதமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் ரீடிங் பிளாட்ஃபார்ம், பர்பஸ் பில்ட் ஃபார் தமிழ். இப்போ இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராமர்லி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை கிராமர் மிஸ்டேக்ஸோ வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நம்மளால் ஈஸியாக ஃபைன் டியூன் பண்ண முடியும். பட் ரீஜனல் லாங்குவேஜஸ் பர்டிகுலர்லி தமிழுக்கு அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கும்போது கிடையாது. ஸோ அதுக்காக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பர்பஸ் பில்ட்டாக பண்ணதாங்க செஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயத்தில் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக தமிழில் பண்ணணும் அப்படின்றது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக. ஸோ லாங் பிஃபோர் பேக் இன் கோவிட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், தமிழ் கவிதைகளை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா பை டிஃபால்ட் வந்து பென் அண்ட் பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கூகுள் டாக்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது நோட் டேக்கிங் ஆப்பில் வந்து அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணோம். ஸோ நிறைய வாட்டி வந்து என்னென்னா கூகுள் டாக்கில் டைப் பண்ணிவிட்டு அது இமேஜாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அதில் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை ஏதோ வந்து ஒரு எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்ட்டு லேட்டராக தான் கண்டுபிடிப்பேன். ஸோ அப்போ தான் வந்து ஒய் நாட், ஏன் தமிழுக்கு இப்போ இங்கிலீஷுக்கு அவ்வளோ டூல்ஸ், எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குவில்பாட், languagetool.org மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. பட் தமிழுக்கு ஏன் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் லாங் பேக் இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா வந்து இப்போ இந்த ஏஐ டூல்ஸ்லாம் எவால்வ் ஆனதுக்கப்புறம் ஒய் நாட் இதை நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண தான் கோதமிழ். அண்ட் உங்களோட, இஃப் ஐம் நாட் ராங், உங்களோட பேக்ரவுண்ட் போத் இன் எஜுகேஷன் as well as profession is not ஐடி, கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன ரோலில் இருந்தீங்க? ஸோ நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் வந்து ஃபிசிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரொஃபஷன் வந்து கான்டென்ட் ப்ளஸ் எஸ்இஓ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கேயுமே வந்து இந்த கோடிங் வந்து என்னுடைய லைஃப்பில் இருந்ததில்லை. பட் எல்லாமே லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் லேர்ன் பண்ணதாங்க சார். ஸோ ஃபிசிக்ஸ், கான்டென்ட் மார்க்கெட்டிங் எதுலேயுமே வந்து ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றதுக்கான தடையமே இல்லை. ஆமாம். ஸோ இது எப்படி ஆரம்பிச்சது அண்ட் ஃபஸ்ட்டு டைம் உங்களோட பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு?
ஓகே. ஸோ எப்போ இந்த கோடிங்குள்ள நான் வந்தேன்னா, இயர் பேக் வந்து கிளாட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்ஷனாலிட்டி வந்து கிளாட்ல வெப் வெர்ஷன்ல வந்து நேட்டிவா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில என்ன பண்ணோம்னா, நம்ம பை டிஃபால்ட் ஒரு ஒரு ப்ராம்ப்ட்லேயே வந்து ஒரு ஒரு வெப் பேஜோ இல்ல வந்து ஏதோ ஒரு டூல் இல்ல கால்குலேட்டர் சம்வாட் ஒரு ப்ராம்ப்ட்டால ஒரு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபங்ஷனாலிட்டி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா எந்த ஒரு ஏஐ டூல்ஸும் இல்லாதத ஆர்டிஃபேக்ட்ஸ்ல கொண்டு வராங்க. ஸோ அப்பதான் வந்து லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபி நம்மளுடைய பாட்காஸ்ட்லயும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா, டெய்லி வந்து ஏதாவது ஒரு அந்த கிளாட் ஆர்டிஃபேக்ட்ஸ வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு டூல் பில்ட் பண்ணி லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒய் நாட் நம்ம ஏதாவது வந்து இந்த ஏஐ டூல்ஸ வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மாதிரி வந்து இந்த பாட்காஸ்டோட ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி Yeah. டிஃப்ரெண்ட் கெஸ்ட் டாக்கிங் அபவுட் ஈச் அதர். பட் தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ரேண்டமாக வந்து கிளாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து யூஆர்எல் ஷார்ட்னர் வந்து ஈஸி டு பில்ட். ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு 2 நாளில் ஃபிகர் அவுட் பண்ணி பண்ணியிருந்தாங்க செஞ்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓகே கோடிங்னா என்ன, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஏஐ டூல்ஸை வச்சுக்கிட்டே எப்படி பண்ண முடியும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடியா எனக்கு கிளாரிட்டி கொடுத்தது வந்து கிளாட் ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் வந்து செஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சூப்பர். ஸோ கிளாட் ஆர்டிஃபேக்ட்ஸில் யுவர் எக்ஸ்பீரியன்சிங் பில்டிங். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறமா இப்போ வந்து கோ தமிழ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேராகவே இருக்கு. ஆமா. ஸோ அந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு? அங்கேருந்து ஹவு டிட் யூ லைக் கோ ஃப்ரம் ஃப்ரம் பிளே கிரவுண்ட் மோட் டு அ சீரியஸ் மோட்? ஓகே. ஸோ பேக் இன் லாஸ்ட் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் வந்து கோதமிழ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்டலாக தான் வந்து கோதமிழும் வந்து பில்ட் பண்ணது. ஸோ இப்போ ரீசெண்ட் ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸில் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் பர்டிகுலர்லி இந்த வைப் கோடிங் டூல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் ஜூனில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த வைப் கோடிங் டூல்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அப்போ வந்து அகைன் என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா வந்து இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணுற ஒரு மசில் மெமரியை பில்ட் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு ஜென்ரல் லைக் பிகாஸ் உங்கள் ரோல்லையுமே அது தேவைப்படலை அண்ட் நீங்கள் படித்ததுமே அதில். ஸோ வை டிட் யூ வாண்ட் டு பில்ட் ஸ்டஃப்? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஸ்டஃப்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே எனக்கு பிடிக்கும். சம்திங் எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது, எனக்கு அந்த எனக்கு பில்ட் பண்ணுறத விட அந்த பில்ட் பண்ணுற ஜேர்னி ரொம்ப பிடிக்கும். கைண்ட் ஆஃப் நம்ம பில்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கியூரியாசிட்டியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். ஓகே. ஸோ உங்களோட பில்டிங் ப்ராசஸ் பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் வந்து கிளாட் ஆர்டிஃபேக்ட்ஸில் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து யூ ஆர் என்டரிங் த வைப் கோடிங். ஸோ நீங்கள் வைப் கோடிங் உள்ளே வரப்போ என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் டூல்ஸில் எப்படி இருக்கு அண்ட் வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் த ப்ராசஸ்? ஷோர் சஞ்சீவ். ஸோ கோதமிழ் எம்விபி வெர்ஷன் எப்படி நான் பில்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபேர்லி அகெயின் எனக்கு வந்து ஒரு ஐடி எப்படி யூஸ் பண்ணணும், ஐடியில் இருக்கிற டெர்மினலோ இல்லை ஒரு சிஎல்லையோ எப்படி யூஸ் பண்ணணுன்றது அகெயின் தெரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனில் ஜெமினை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கிளாட் ஆர்டிஃபேக்ட்ஸ் மாதிரி ஜெமினை கேன்வாஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அகைன் என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து ப்ராம்ப்ட்லேயே ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை வந்து ஒரு ஒரு வெப்சைட்டோ வந்து பை ப்ராம்ப்ட்லேயே நம்மளால் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது கொண்டு வந்திருந்தாங்க வச்சுக்கலாம். ஸோ அதில் இப்போ முன்னாடி இருந்த அந்த ப்ரூஃப் ரீடிங் ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், இது என்ன தான் பண்ணுது அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் கியூரியாசிட்டியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அந்த எம்விபி வெர்ஷனை வெறும் ஜெமினை யூஸ் பண்ணி அந்த கேன்வாஸ்லேயே என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு நம்மளால் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் தான் ஒய் நாட் இதை வந்து ஒரு ஒரு டொமைனில் பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த டூலை பில்ட் பண்ணும்பொழுது இருந்த ஐடியாங்க செஞ்சு. ஸோ லேட்டராக என்ன பண்ணேன்னா, அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு கம்பைலரில் என்ன ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோட் கம்பைல் ஆகுன்றது கூட தெரியாது. திரும்ப அகைன் ஜெமினை கிட்டே போயிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை நான் வந்து ஒரு டொமைனில் பப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு பாசிபிள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதுக்கிட்டே போயிட்டு எனக்கு இந்த ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடு, நான் வந்து அங்கே போயிட்டு அந்த ஐடியில் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு நான் இதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுவுமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. பட் என்ன பிரச்சனைனா, இந்த ஜெமினை மாதிரியான அந்த ஐடியோட கண்டெக்ஸ்ட் இல்லாமல் பை நேட்டிவ் வெப்பில் நம்ம வந்து கோட் ஜென்ரேட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்ன கண்டெக்ஸ்ட் இருக்குன்ட்டு தெரியாது. ஸோ அதனால் நிறைய எக்கச்சக்கமான எரர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து டெர்மினலில் வர எரர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அகைன் ஸ்க்ரீன்ஷாட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக காப்பி பண்ணி திரும்ப ஜெமினைக்கிட்டே கொடுத்து அதையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப கோடை கம்பைல் பண்ணி ஒரு டொமைனில் பப்ளிஷ் பண்ணி அப்படி தாங்க செஞ்சேன். இந்த எம்விபி பேஸ் லெவல் எம்விபியை வந்து அப்படி தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ லான்ச் பண்ணும்பொழுதே வந்து பை டிஃபால்ட்
எஸ்இஓ ஆப்டிமைஸாக தான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து என்னோடய ப்ரொஃபஷன் எஸ்இஓ ப்ளஸ் கான்டென்ட் அப்படின்றனால வந்து எஸ்இஓ ஆப்டிமைஸாக பண்ணும்போது ஃபேர்லி ஒரு வித்தின் 2 வீக்ஸில் வந்து டிராஃபிக் வந்து ஆர்கானிக்காக வந்து வர்றதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு ஒரு எண்ட் ஆஃப் ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப்லி ஆவரேஜ் டெய்லி யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100+ வந்து தாண்டறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆரம்பிச்சேன்னா வந்து ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் வந்து டெய்லி 100 யூசர்ஸாக இருந்து மந்த்லி வந்து 5000 விசிட்ஸாக வந்து மாறி இருந்தது. ப்ளஸ் வந்து ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து ஆர்கானிக்காகவே வந்து கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்மில் வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஏன் ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்து அப்போ லான்ச் பண்ணும்பொழுது அந்த MVP வெர்ஷனில் வெறும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் லான்ச் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருந்துச்சுன்னா 2000 வேர்ட் கேரக்டர் லிமிட் வச்சுருந்தேன். அதுவும் ஏன் வச்சுருந்தேன்னா வந்து அந்த ஃப்ரீ API கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பர்டிகுலர் இந்த AI மாடல்ஸோடைய ஃப்ரீ API கிரெடிட்ஸ் மூலமாக வந்து பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து சீக்கிரமாக காலியிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஒரு 2000 கேரக்டர் லிமிட் இருந்தது. ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுது ஆர்கானிக்காகவே வந்து கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்மில் ரீச் அவுட் வந்து பண்ணி நான் காசு கொடுக்குறேன், எனக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணணுன்றது தான் வந்து அவங்களோட ரிக்வெஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அந்த ஒரு வேலிடேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இது வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு மைக்ரோசாஸ் பிளாட்ஃபார்மாக நம்ம இதை பில்ட் பண்ணலாம், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேலிடேஷன் எனக்கு அங்கே கிடச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதை பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த அடுத்த ஸ்டெப் போகிறப்போ நீங்கள் யூசர்ஸ்ட்ட பேசுனீங்களா? உங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் காலில் பேசுனீங்களா, இல்லைனா இமெயிலில் பேசுனீங்களா? ஆர் யூ இன் டச் வித் தெம்? எக்ஸாக்ட்லி செஞ்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து யூசர்ஸ் கிட்ட கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு உடனே வேணும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 1 வீக்கில் வேணும், பில் பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட காலில் நம்ம போயிட்டு கனெக்ட் பண்ணும்பொழுது அவங்களோட எக்ஸாக்ட் பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, எதனால் இந்த பிளாட்ஃபார்ம் வேணும், ஸோ அவங்களோட யூஸ் கேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அப்போ தான் நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அவங்களோட என்ன எக்ஸாக்டாக எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாத பொழுது வந்து என்னென்னா நம்ம பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுவோம், பட் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூசர்ஸ் கூட அது கரெக்டாக ரெசனேட் ஆகுமான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ எந்த மாதிரி யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்மை? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஐசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ். ஐசிபினா ஓகே ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி டைவர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற யூசர்ஸ் யூஸ் பண்ணாலும் ப்ரைமரி ஐசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் வந்து ஜேர்னலிஸ்ட். ஓகே. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணணும், நீங்கள் ஆரம்பிக்கல. நீங்கள் கண்டிப்பா. ஜென்ரலாக ஒரு ப்ரூஃப் ரீடிங் பிளாட்ஃபார்ம் பண்ணணும், உங்களோட ஐடியா உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சது. பட் இது நீங்கள் அது வெளில போட்டதுக்கப்புறம் தான் ஓகே இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் ஆமாம் நமக்கு. செஞ்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குளோபல் லாங்குவேஜ்ன்றனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் குளோபலாக வந்து நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலாம் இருக்குது, அங்கேயும் வந்து தமிழ் பேசுகிறாங்களா அப்படின்றலாம் வந்து ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடியா கிடச்சிது. ஓகே. அண்ட் யூசர் ஃபீட்பேக் வந்து நீங்கள் பேசியும் ட்ராக் பண்ணுறீங்க, அது இல்லாமல் நீங்கள் வந்து செஷன் ரெக்கார்டிங்ஸும் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். ஆமாம். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள், எப்படி ட்ராக் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ இந்த ப்ரோ வெர்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ப்ரோ வெர்ஷன் ஆக்சுவலாக எதுக்கு பில்ட் பண்ணேன்னா இந்த MVP வெர்ஷனில் ஆப்வியஸாக நிறையா வந்து எரர்ஸ் இருந்துச்சு. அது நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகலை. ஏன் அப்படி பண்ணியிருந்தோன்னா வந்து அது MVP அதில் நம்ம பெருசாக நம்ம வந்து அந்த MVP வெர்ஷனே வந்து ஒரு லெஸ் தென் டேயில் பண்ணது தான். ஸோ ப்ரோ வெர்ஷன் ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணது வந்து MVPயில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து இங்கே சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ப்ரோ வெர்ஷன் பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ செஷன் ரெக்கார்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் பிளாட்ஃபார்மை யூசர்ஸ் வந்து எங்கேருந்து லேண்ட் ஆகி எந்தெந்த பேஜஸ்லாம் வந்து ட்ராவல் ஆகி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹோல் சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செஷன் ரெக்கார்டிங்ஸில் கிடைக்கும். கிளாரிட்டின்னு சொல்லும்போது தான் ஸோ இந்த செஷன் ரெக்கார்டிங்கை வந்து நம்ம பார்க்குறதுக்கு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூசர்ஸ் வந்து ஆக்சுவலாக ரியல் டைமாக அவங்களோட டிவைசஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வீடியோவே பார்க்க முடியும். வீடியோவாக பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ பார்க்கும்பொழுது
யூசர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ட்ராப் ஆஃப் ஆகுறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இதை இன்னும் பெட்டராக பண்ணால் அந்த யூசர் ஜேர்னி அந்த அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு செஷன் ரெக்கார்டிங் பார்க்கும்பொழுது தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன உடனே லைக் வாட் கம்ஸ் டு மைண்ட், நான் கோதமிழ் ஆப்வியஸ்லி வெப்சைட்டும் பார்த்தேன், ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். இட் டசன்ட் லுக் லைக் வைப் கோடட் பிளாட்ஃபார்ம். அது வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம்னா நமக்கு வந்து பார்த்த உடனே தெரியும், ஓகே ஏதோ லவபுல்ல பண்ணியிருக்காங்க, போல்ட்டில் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஸ்கிராப்பினஸ் இருக்கும். ஆனால் கோதமிழ் இஸ் வெரி அந்த ஒரு லாஸ்ட் மைல் பாலிஷ் இருக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சாஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண டூல்ஸ்னாலையா இல்லைனா ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் எனக்கு வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி பண்ணதா? சூப்பரான கொஸ்டின் சஞ்சய். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது பர்டிகுலர்லி வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மானடைசபிள் பிளாட்ஃபார்மாக இருக்கும் பொழுது அந்த பிளாட்ஃபார்முக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா தான் ரிட்டன்ஷன் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஈவன் நம்ம அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அவங்கள பே பண்ண வச்சிடலாம். பட் நமக்கு வந்து இங்கே சாஸ்ன்றதே வந்து ரிட்டன்ஷன் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகும்பொழுது அவங்க மந்த் ஆன் மந்த் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க யோசிக்காமல் வந்து அவங்க ஆட்டோ பேயில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா அந்த பிளாட்ஃபார்ம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ரிட்டன்ஷன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ் டிசிஷன்றதுனால தான் பை டிஃபால்ட் லான்ச் பண்ணும்பொழுதே வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக கொண்டுட்டு போனோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் பில்ட் பண்ணியிருந்தாங்க செஞ்சு. ஓகே. ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து எந்த ஒரு ஏஐ டூல்ஸ்லையுமே வந்து நம்ம லெட்ஸே வந்து ஒரு லாகின் பேஜ் நம்ம பில்ட் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கிட்ட வந்து ப்ராம்ப்டில் நம்ம சொல்லலாம், இது போல் எனக்கு ஒரு லாகின் பேஜ் வேணும், எனக்கு இந்த பட்டன்ஸ்லாம் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். பட் அதுக்கு டிசைன் சென்ஸை நம்ம வந்து டீச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதை அந்த டிசைன் சென்ஸ் டிசைன் டேஸ்ட்டை அதுக்கு எப்படி வந்து அதுக்கு வந்து நம்ம இன்புட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஒரு டிசைனில் இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு ஹைப்பர் ஸ்பெசிஃபிக்காக ப்ராம்ப்ட்லேயோ இந்த விஷயத்த அதுக்கு இன்புட்டாக கொடுக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும், பாலிஷ்டாக அந்த டிசைனை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அகைன் இந்த லாகின் பேஜ் எக்ஸாம்பிள்லேயே இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லாகின் பேஜ் பில்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான குட் லுக்கிங் பாலிஷ்டான ஒரு லாகின் பேஜ் வேணும்னா ஸோ ட்ரிபிள், மோபின், பிஹான்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து போய்ட்டு அங்கே போய்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸோடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு நமக்கு எந்த டிசைன் வந்து நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு ரெசனேட் ஆகுமோ அந்த டிசைனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே கிளாட்லேயோ இல்லை கோடெக்ஸ்லேயோ வந்து நம்ம அந்த ப்ராம்ப்ட் கூட வந்து அதுக்கு இன்புட்டாக ரெஃபரன்ஸாக கொடுக்கும் பொழுது அதுக்கு அப்போ தான் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அப்படின்ற பொழுது அதுக்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்போ அந்த ஏஐ டூல்ஸ் பெட்டராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆக்சுவலி ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் கிவன் தட் யூ ஆர் நாட் ஃப்ரம் அ டெக் பேக்ரவுண்ட், ஏஐ டூல்ஸ் இஸ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் பில்டிங் கோதமிழ், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருக்கும், ஓகே இந்த டூல் இதுக்கு நல்லா ஒர்க் ஆகும், இது அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது, அப்படி அந்த மாதிரி லேர்னிங் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெமினை உடைய வெப் வெர்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லேட்டர் ஆன் தான் வந்து MVP லான்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து கிளாட் கோட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்கிட்ட கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது. ஸோ அகெயின் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இதை எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வராங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணணும், பிளேயர் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் கிளாட் கோட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அகெயின் நான் இதை வந்து போய் நான் கோட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் போகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கிளாட் கோட் வந்து இன்னும் வந்து நம்ம வெப் வெர்ஷனில் ஜெமினியில் பண்ணுறத விட இன்னும் இங்கே பெட்டராக இதில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லேர்னிங் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் MVP அந்த 2 வீக்ஸ் கழித்து MVPயை வந்து என்ன பண்ணேன்னா கிளாட் கோடை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரிஃபைண்டாக பாலிஷ்டாக வந்து கிளாட் கோட் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க செஞ்சு. ஸோ கிளாட் கோட்னு பேசும்பொழுது கிளாட் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு பர்டிகுலர்லி UI ஸ்க்ரீன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் டூல் அப்படின்ட்டு சொல்லலாம். இதே வந்து பேக் எண்ட் பில்ட் பண்ணணும், ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக் டேட்டா பேஸ் உடைய லாஜிக்ஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணோன்னா வந்து கோடெக்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வந்து வேறு பெஸ்ட்டான டூல் எதுவும் கிடையாது. ஸோ கிளாட் கோடையும் கோடெக்ஸையும் வந்து நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி அசைன் பண்ணோன்னா கிளாட் கோடை வந்து ஒரு காலேஜ் கிட் அப்படின்ட்டு சொல்லலாம். கோடெக்ஸை வந்து ஒரு சீனியர் இன்ஜினியர் மாதிரி சொல்லலாம். ஏன் சொல்ல வரேன்னா கோடெக்ஸோடைய ரெஸ்பான்ஸ் வந்து அந்தளவுக்கு பெட்டராக இருக்கும். இன் சென்ஸ் இப்போது லெட்ஸே வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து கிளாட் கோடில் பில்ட் பண்ணுறோன்னா அது வந்து ஒர்க்கிங் வெர்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து அதுக்கு கன்சோல் லாக்ஸ்லாம் கொடுத்து அதை ரிஃபைன் பண்ணி வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். கோடெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஷாட்லேயே நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சரை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும்.
ஓகே. கிளாட் கோட், கோடெக்ஸ் இது 2 தான் உங்களோட டூல் ஸ்டாக்கா? இத தாண்டி வேற ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த ஒரு 2 ஏஐ டூல்ஸ் தான் யூஸ் ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஆப்லயுமே நீங்க சொன்ன மாரி உங்க ஆப்ல டேட்டாபேஸ் இருக்கு, பேமெண்ட்ஸ் இருக்கு, டிப்ளாய்மென்ட் இருக்கு. இந்த மாரி காம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்கு. ஸோ ஆஸ் அ நான் டெக்னிக்கல் பெர்சன் இதெல்லாம் நீங்க வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க? இல்லன்னா வந்து இதெல்லாம் ஏஐ பார்த்துச்சா? ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான டேட்டாபேஸ் லாஜிக்ஸோ இல்லை பேமெண்ட் லாஜிக்ஸோ வந்து நம்மளால் ஏஐ டூல்ஸ் வச்சு பில் பண்ண முடியும். பட் என்னென்னா அந்த என்ன லாஜிக்ஸ் வேணும் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை நம்ம தான் டிஃபைன் பண்ணோங்க சஞ்சீவ். அதுக்கிட்டே நம்ம வந்து பண்ண சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறையா ஹாலுசினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஈவன் நம்மளால் வந்து அந்த பிஸ்னஸ் லாஜிக் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஈவன் சாட்ஜிபிடியோ இல்லை வந்து ஜெமினியோடைய டீப் ரிசர்ச் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய்ட்டு நம்மள என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு பெயின் ஸ்டாமிங் பார்ட்னராக யூஸ் பண்ணி அங்கேருந்து அந்த நம்மளால் ஒரு ஹை லெவல் அட்லீஸ்ட் ஒரு ஹை லெவல் நம்மளால் வந்து பிஸ்னஸ் லாஜிக்கை டிஃபைன் அதுக்கப்புறம் கோடெக்ஸ் கிட்டேயோ இல்லை கிளாட் கோட் கிட்டேயோ கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல முடியும். ஓகே. அண்ட் நீங்க இந்த ஏஐ டூல்ஸ்ட்ட ஒர்க் பண்றப்போ ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்டிங் டெக்னிக் மாதிரி ஏதாவது கத்துக்கிட்டு அது நல்லா ஒர்க் ஆயிருக்கா? ஒரு எக்ஸாம்பிளோட மேபி கௌதம் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. கிளாட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா திங்க் அப்படின்ற ஒரு கீவேர்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டாக ஒவ்வொரு மாடலுக்கும் தாட் ப்ராசஸுக்கு அதுக்கு ப்ரீ டிஃபைன்டாக வந்து ஒரு செட் ஆஃப் டைம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பட் அல்ட்ரா திங்க் அப்படின்ற ஒரு அது கீவேர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரிகர் வேர்டு அப்படின்ட்டு சொல்லலாம். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிற லிமிட்டோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து அதனுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். பட் இங்கே ஒரு ட்ரேட் ஆஃப் என்னென்னா, இந்த அல்ட்ரா திங்க் மாதிரியான ட்ரிகர் வேர்ட்ஸ் இல்லை கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளோட டோக்கன் லிமிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். கூடுமான அளவுக்கு அதை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக் நம்ம பில்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூஐ பில்ட் பண்ணுறோன்னா அங்கே வந்து அல்ட்ரா திங்கோ இல்லை வந்து அங்கே திங்கிங்கே நமக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். பட் டேட்டா பேஸோ இல்லை பேமெண்ட் செட்டப்போ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து பை டிஃபால்ட் நம்ம வந்து அந்த திங்கிங் டாகெலாம் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே. அண்ட் இப்போ இந்த என்டையர் பில்டிங் ஜேர்னி இருக்குல்ல உங்களோட ஃப்ரம் லெட்ஸ் சே MVP டு திஸ் திங், எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? சூப்பர். ஸோ எனக்கு MVP பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர்லி நான் இந்த டொமைன் வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சோ, ஸோ ஃபேர்லி அதுதான் என்னோடய காஸ்ட்டாகவே இருந்தது. ஈவன் ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ஒரு ஆப்ரேஷன் காஸ்ட்டுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி நில் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்தது. ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ டூல்ஸ் வந்து இப்போது ஈவன் ஹோஸ்டிங்காகட்டும், டேட்டா பேஸுக்காகட்டும், நிறைய ஃப்ரீ டூல்ஸ்லேயே ஜெனரஸான ஃப்ரீ டிஎஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், எம்விபியை விட ஈவன் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் நம்மளால் இனிஷியல் ஸ்டேஜில் கொண்டுட்டு போக முடியும். பட் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷனுக்கு ஃப்ரீ வெர்ஷன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இங்கே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ரீ டியர்லேயே நம்ம பெருசாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி உங்களோட ஜேர்னல் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னன்னா, நம்ம பேசினப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸோ நான் வந்து ஜெமினியில் எல்லா மாடல்ஸையுமே நான் ஒரு ஃபால் பேக் மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. இந்த ஏஐ அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுடில் ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுறோம். அது நீங்கள் இப்போ நீங்கள் வந்து எங்கே எக்ஸாக்டாக ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அதை சொல்லிட்டா மேபி கான்டெக்ஸ்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கௌதமோட எடிட்டரில் நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை வந்து அங்கேயே போய்ட்டு நம்ம நேட்டிவாக இல்லை தமிழில் டைப் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோ இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அதுக்கு அந்த ஏஐ அனலைசிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் க்ளவுடில் இருக்கிற மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அகைன் கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரஸாக வந்து அவங்களுடைய எல்லா மாடல்ஸுக்குமே வந்து ஃப்ரீ டியர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ டியரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 month வந்து ரன் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்க. ஸோ இனிஷியல் ஒரு 15 days வரைக்கும் ஃப்ரீ டியர் வந்து எந்த ஒரு ஃபால் பேக்கும் இல்லாமல் விலங்குடா அதுவாகவே ரன் ஆகிட்டு இருந்தது. லேட்டர் ஆன் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் காலையில் மதியானத்துக்குள்ளே வந்து அந்த ஃப்ரீ டியரோடைய லிமிட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா, கூகுள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் மட்டும் அவங்க 4-5 மாடல் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, ஸோ அந்த மாடல் செயின் வந்து ஒன்று பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த மாடலுக்கு அதிகமான ரேட் லிமிட் இருக்கோ, ரேட் லிமிட் இன் சென்ஸ் அந்த ஃப்ரீ டியரில் யூசேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து அந்த செயினில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூசேஜ் அந்த லிமிட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயினில் நெக்ஸ்ட் மாடல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க செஞ்சு. ஸோ கைண்ட் ஆஃப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாடல் வந்து அதனுடைய ரேட் லிமிட் முடியுது அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால் பேக் ஆகும். கூட என்னென்னா, ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் செட் ஆஃப்
எரர் கோட்ஸ் இருக்கும். அந்த எரர் கோட்ஸ் எல்லாமே வந்து கூகுள் க்ளவுட் கூகுளோடைய டாக்குமெண்டேஷனில் அவங்களாவே வந்து பப்ளிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எரர் கோட் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணிடும் பொழுது யூசர்ஸுக்கு எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக ஈவன் அந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், அன்இன்டரப்டடாக வந்து பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக இப்போ வந்து நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ஏபிஐ லிமிட் ஹிட் அடிச்சுன்னா நம்ம பே பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு லெவல் தாண்டி போய் ஓகே ஃப்ரீயாக நம்மளால் வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எங்கே வந்துச்சு? ஒய் நாட் ஜஸ்ட் பே? ஸோ கண்டிப்பாக நான் பே பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்னன்னா இந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணுற வரைக்கும் இதில் நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அவுட் ஆஃப் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து இது லான்ச் பண்ணியிருந்தேன். அகைன் வந்து என்னென்னா அந்த ஏபிஐ காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெஃப்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த டைமில் வந்து அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. ப்ளஸ் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன நினச்சோன்னா இந்த பிளாட்ஃபார்மை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலிடேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஃபுல்ஃப்ளெஜ்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ அது வந்துருச்சா? இப்போ வந்து பேயிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? நீங்கள் பே பண்ணுறீங்களா? ஸோ ஃபேர்லி வந்து பார்த்தீங்கன்னா 15 days பிஃபோர் தான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தோம். லான்ச் பண்ணி 15 daysல நமக்கு 4 digitல நமக்கு வந்து இப்போ ரெவன்யூ சூப்பர், வந்துட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ளஸ் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு இப்போ ஆகிற ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாமே நமக்கு பேயிங் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வர ரெவன்யூ அலையே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ யூ ஆர் ப்ராஃபிட்டபிள். எக்ஸாக்ட்லி. சூப்பர். ஸோ நம்ம வந்து மைக்ரோசாஸ் பில் பண்ணுறதுக்கான 2 பெரிய பிளாக்கர்னால் நான் காஸ்ட் அண்ட் டைம் பார்ப்பேன். நம்ம காஸ்ட் பற்றி பேசிட்டோம். ஸோ யுவர் பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெவன்யூ வர வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அப்கிரேட் பண்ணால் போதும், அதுவுமே ரெவன்யூ பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு லேர்னிங் இருக்குது. டைம், யூ ஆர் ஆல்சோ இன் அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ நீங்கள் எப்போ பில் பண்ணுவீங்க, எவ்வளோ டைம் எடுக்குது, ஹவ் ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் போத்? ஸோ அந்த ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months தான் வந்து பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபுல் டைம் ரோலில் இருக்கிறதுனால மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போயிட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மண்டே டு ஃப்ரைடேல டைம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா வந்து வீக்கெண்ட்ஸில் தான் வந்து ஃபுல்ஃப்ளெஜ்டாக வந்து டைம் பிளாக் பண்ணிவிட்டு முன்னாடியே ப்ரீ டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து லாஸ்ட் இது எல்லாமே ஃபுல்ஃப்ளெஜ்டாக இந்த ப்ரோ வெர்ஷன் பில் பண்ணதே வீக்கெண்ட்ஸில் தான் பர்டிகுலராக பில் பண்ணதுங்க செஞ்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு கோதமிழ் மாதிரி என்ன அகைன் பிளாட்ஃபார்ம் பார்த்தவங்களுக்கு தெரியும், விச் இஸ் லைக் அ ஃபுல்லி ஃபீச்சர்டு சாஃப்ட்வேர். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்குமே நம்மளால வீக்கெண்ட் பண்ணால் போதும். நிறைய பேர் சொல்கிறது நான் ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றது. பட் யூர் சேயிங் வீக்கெண்டில் பண்ணாலே பண்ண முடியும் அப்படின்னு. வீக்கெண்டில் கண்டிப்பாக பண்ண முடியும். எப்போனா அந்த பிளாட்ஃபார்ம் ஏன் பில் பண்ணுறோம், யாருக்காக பில் பண்ணுறோம், அந்த பிளாட்ஃபார்மை நான் ஏன் பில் பண்ணணும் அப்படின்றதுக்கான இந்த 3 கேள்விக்கான கொஸ்டினுக்கு கிளியர் கட்டான ஆன்சர்ஸ் நமக்கு இருக்கும்போது டைம் இல்லைனாலும் நம்மளோட பிரெயின் வந்து டைம் எங்கேயா இருந்து போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்மளால் அதில் வந்து ஆக்குபைடாக வச்சிடும். ஸோ அந்த பர்பஸ் கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கான டைம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கோதமிழுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன? இப்போ நீங்கள் கேட்ட 3 கேள்விக்கும். ஸோ கோதமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எங்களுடைய யூசர்ஸ் கிட்டேருந்து வந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு அதுதான் செஞ்சு. எனக்கு என்னென்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 3-4 monthsல யூசர்ஸ் கிட்டேருந்து வீக்லி நான் ஆவரேஜ் ஒரு 2 to 3 ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும், எப்போ வருது அப்படின்ட்டு அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு கான்டாக்டஸ் ஃபார்மில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ண வச்சது, ஓகே நம்ம ப்ரோ வெர்ஷன் பில் பண்ணணும், இந்த பிளாட்ஃபார்முக்கு பே பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க, ஸோ நம்மக்கிட்ட பிளாட்ஃபார்ம் இல்லை, அதை போய்ட்டு பில் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணதுங்க செஞ்சு. ஓகே, அண்ட் தட் வாஸ் த மெயின் பர்பஸ். ஓகே, நீங்கள் ஏன் பில் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு கோதமிழுக்கு என்ன ஆன்சர்? ஸோ நான் ஏன் பில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. தமிழுக்கு ஒரு ப்ரூஃப் ரீடிங் பிளாட்ஃபார்ம் இல்லை, அதை நம்ம பில் பண்ணணும். ப்ளஸ் என்னுடைய ரோலே வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது இருக்கிறதுனால எனக்கு அகைன் நானுமே ஒரு ரைட்டர். ஸோ ப்ளஸ் வந்து என்னென்னா இந்த எடிட்டர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வந்து வேர்ட் ப்ராசஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு ஃபேர்லி ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒய் நாட் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாங்க செஞ்சு. சூப்பர். அண்ட் இப்போ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அது நிறைய லைக் ஹாலுசினேட் பண்ணும், இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் மாதிரி வச்சுருந்தீங்களா? ஓகே ஏஐ ஆல்ரெடி பண்ணிடுச்சு, பட் நானும் மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாங்க சஞ்சய். ஸோ என்னென்னா எல்லா ஏஐ டூல்ஸுமே ஈவன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கோடெக்ஸ்லையுமே வந்து ஹாலுசினேஷன் இருக்கும். பட் ஏன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times நம்ம லோக்கலில் ரன் பண்ணியோ இல்லை ஸ்டேஜிங் என்வரான்மெண்ட்டில் ரன் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து
கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ரொம்ப முக்கியமாக நிறைய எட்ஜ் கேசஸ் வரும். ஸோ அந்த எட்ஜ் கேசஸ்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனதை சிலலாம் வந்து நம்ம கோ தமிழ்ல இருந்து ஒரு எஜுகேஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பேமெண்ட்லாம் நம்ம லோக்கலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் பண்ணிட்டோம். பட் லேட்டரான் தான் வந்து லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து யூபிஐ ஆகட்டும், கார்டு பேமெண்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி நம்மளால் டெஸ்ட் பண்ணிட முடியும். பட் என்னென்னா பர்டிகுலர்லி நெட் பேங்கிங்கை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, லோக்கலில் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நெட் பேங்கிங்கில் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம டெஸ்ட்டே பண்ணலை. ஸோ அதை டெஸ்ட் பண்ணதுனால அதுக்கு அந்த நெட் பேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெப்புக்கு வந்து பேமெண்ட் கேட்வேலேருந்து ஹிட் ஆகும். ஸோ அந்த வெப்புக்கு என்னன்றது அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபேர்லி அது வந்து ஒரு வீக்கெண்டில் நடந்ததுனால அது என்னன்றது இமீடியட்டாக கண்டுபிடிச்சி உடனே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க சஞ்சய். ஓகே ஓகே, தட்ஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சிலதெல்லாம் லைவ் போனால் தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துச்சு அதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஃபுல் டைம் ஜாபில் இருக்கிறதுனால வீக் டேல வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ஃபுல் டைம் ஜாபில் இருக்கோம், அதுவும் முக்கியம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம், அதுவும் முக்கியம். ஸோ ஹவு டு யூ பேலன்ஸ் போத், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு கஸ்டமர் இஷ்யூஸ்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா இந்த பாசிபிள் கஸ்டமர் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பில்ட் பண்ணால் அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கஸ்டமர் சப்போர்ட் ரெக்வஸ்ட்டுக்கு மினிமலாக எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனில் தான் வந்து நம்ம ஆப் பில்ட் பண்ணுறதுலேருந்தே அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க சஞ்சய். ஈவன் இஃப் இட் கம்ஸ்னால் அதை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ்ன்றதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுருக்கிறது ஓகே வெல் அண்ட் குட். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட சரி ஓகே நாளைக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இதே ஃபஸ்ட்டே வந்து அதுக்கான ஒரு எரர் கோட் இருக்கட்டும், இல்லைனா வந்து அதுக்கான ஒரு ஃப்ளோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஐ மாடல் ஃபால் பேக் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ ஏஐ சைடில் தான் பிரச்சனை, இப்போ கூகுள் ஜெமினியோட ஏபிஐ ஃபெயில் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாடல் போய் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம இந்த கஸ்டமர் சப்போர்ட் இஷ்யூஸ் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் என்னெல்லாம் வரும்ன்றத இப்போ அந்த எம்பிபி வெர்ஷன் வந்து லைவ்ல வந்து ஒரு 3 months இருந்ததுனால என்னெல்லாம் பாசிபிள் இஷ்யூஸ் வரும்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ப்ரோ வெர்ஷனில் சால்வ் பண்ணியிருக்கோங்க சஞ்சய். சூப்பர். ஓகே, நம்ம வந்து இப்போ பில்டிங் ப்ராசஸ் பற்றி நிறைய பேசிட்டோம். அண்ட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் உங்களோட ஒரு நான் டெக் பர்சனோட பில்டிங் ஜேர்னி. பில்டிங் ப்ராசஸ் நம்ம பேசாத ஏதாவது இருக்கா தட் யூ வாண்ட் டு ஷேர்? ஸோ இப்போ ஈவன் நான் டெக் பர்சன் அலையும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோ பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே ஒரே விஷயம் நம்மளை ஸ்டாப் பண்ணுறது என்னென்னா மைண்ட் செட். இப்போ நான் வந்து ஒரு நான் டெக் பேக்ரவுண்டில் இருக்கேன், என்னால் வந்து ஒரு ஏஐ டூல் பில்ட் பண்ண முடியாது, இல்லை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாமே ஸோ நமக்கு நம்மளே கொடுத்துருக்கிற எக்ஸ்கியூஸாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு சின்ன அனாலஜி என்னென்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு 7 சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். ஸோ 7 சப்ஜெக்ட்டையும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, படிச்சுட்டு எக்ஸாம் போய்ட்டு எழுத முடியுது. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் தான் நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்றது வந்து அது நம்ம வந்து அப்படியும் கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னன்னா நம்மளால் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். என்ன ஒரே நமக்கு வேணும்னா அதை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி நமக்கு இருந்தால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். நைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பில்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக பேசிட்டோம். பட் இதில் என்னன்னா நிறைய பேருக்கு பில்டிங்கை விட நான் பில்ட்லாம் பண்ணிடுறேன், எனக்கு கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க, எனக்கு வந்து ரெவென்யூ வர மாட்டேங்குன்னு நிறைய பேர் பிரச்சனை. உங்களோட ஜேர்னியில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் இந்த ஆப்பை பற்றி ஒரு போஸ்ட் போடல, ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடல, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடல, நீங்கள் வந்து இதை பற்றி பப்ளிக்காக எங்கேயுமே பேசலை. ஆனால் உங்களுக்கு வந்து ரெவென்யூ வருது. எப்படி வருது? எக்ஸாக்ட்லி. ஸோ ஈவன் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது நான் இந்த ஒரு டூல் நான் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ பியூர்லி ஆர்கானிக்காக கூகுளிலேருந்து பர்டிகுலர்லி சர்ச்சில் இருந்தால் வந்து 99% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அக்வயர் பண்ணது வந்து ஆர்கானிக் சர்ச்லேருந்து மட்டும்தான். சூப்பர். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் சர்ச், எஸ்இஓ, கூகுள் இது எல்லாத்த பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எப்படி உங்களுக்கு வருதுன்றதை பற்றி போகலாம். ஷோர் செஞ்சு. எஸ்இஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஈவன் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான எக்ஸாம்பிள்னால் நான் இந்த ஸ்டூடியோவுக்கு கூகுள் மேப்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணும்பொழுது சென்னை பாட்காஸ்ட் ஸ்டூடியோ அப்படின்ட்டு ஆக்சுவல் இந்த ஸ்டூடியோ பேரே அதுதான். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஸ்இஓ ஆப்டிமைஸ்டான ஒரு டைட்டில் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இப்போது நம்மளோட டிப்பிக்கல் கஸ்டமர்ஸ் ஆகட்டும், யூசர்ஸ் ஆகட்டும், நம்மளோட பிளாட்ஃபார்மையோ இல்லை சர்வீஸையோ என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்டை நம்மளுடைய வெப்சைட்லேயோ இல்லை பிளாக் போஸ்ட்லேயோ
ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் ஃபேர்லி எஸ்இஓ ஆப்டிமைசேஷன். பர்ஃபெக்ட். ஐ திங்க் ரியலி குட் எக்ஸாம்பிள். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து கோ தமிழில் நம்ம லைக் இன்னும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ கோ தமிழுக்கு என்ன அந்த கீவேர்டாக இருந்துச்சு, அது எப்படி உங்கள் வெப்சைட்டுக்கு மக்களை கூட்டு வந்துச்சு? ஸோ இப்போது கோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடாமினென்ட்லி தமிழ் கிராமர் செக்கர், தமிழ் ஸ்பெல் செக்கர் அப்படின்ற இந்த 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த டைம்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து கோ தமிழுக்கு லேண்ட் ஆகுறாங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டோம். இந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்கு பாசிபிள் காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்ற ஒரு ஃபேர் ஐடியா நமக்கு இருக்கும்போது அவங்க என்ன செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய எக்கச்சக்கமான ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. ஹெச்ரஃப்ஸ் ஆகட்டும், செம்பரஷ்லேயும் வந்து அவங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே ரஃப்லி 10 லிமிட்ஸ் வரைக்கும் நமக்கு பர் டே கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட காம்படிட்டர்ஸ் கீவேர்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு ரெசனேட் ஆகுமா அப்படின்ட்டு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அந்த கீவேர்ட்ஸுக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கோ தமிழுக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் இருக்குது, என்ன சைட்லாம் இருக்குது? ஃபேர்லி வந்து பார்த்தீங்கன்னா கோ தமிழ் லான்ச் பண்ணும்போது கம்பீட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. ஈவன் இருந்தாங்க, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணலை. ஈவன் என்னென்னா அவங்க வந்து கைண்ட் ஆஃப் அந்த செட் ஆஃப் டூல்ஸும் ரொம்ப லெகசி டூல்ஸ், ஒரு பேக் இன் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி க்ரியேட் பண்ண டூல்ஸ் தான் வந்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் என்னென்னா அந்த டூல்ஸுக்கு ஆர்கானிக்காக வந்து நிறையா பேக்லிங்ஸ் இருந்தது. ஈவன் விக்கிபீடியாவிலிருந்தே அந்த கம்பீட்டிங் ரிசல்ட்ஸில் வந்து ஃபேர்லி ஒரு 3000-5000 ஆர்கானிக் பேக்லிங்ஸ் பர்டிகுலர்லி விக்கிபீடியாவிலேருந்துலாம் இருந்தாங்க. ஏன் இங்கே விக்கிபீடியா மென்ஷன் பண்ணுறேன்னா விக்கிபீடியாவுடைய டொமைன் அத்தாரிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அவ்வளோ ஆர்கானிக் பேக்லிங்ஸ் இருக்கிற ஒரு கம்பீட்டிங் ரிசல்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரெஷ் டொமைன் ஃபேர்லி ஒரு 6 months ஓல்டு இருக்க ஒரு டொமைன்லேருந்து நம்ம வந்து ஃபேர்லி 6 monthsன்றதை விட ஒரு ஃப்ரெஷ் டொமைன் நான் இன்றைக்கி வாங்க நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்ற பொழுது அந்த ரிசல்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணுறது இனிஷியலாக இட் டேக்ஸ் டைம். பட் கூகுள் என்ன பண்ணோன்னா ஈவன் பேக்லிங்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சர்ச் கீவேர்டுக்கு இல்லை வந்து பர்டிகுலர் அந்த சர்ச் டேர்முக்கு ரைட்டான கான்டென்ட்டை வந்து ரைட் ஃபார்மேட்டில் வந்து சர்வ் பண்ணும்பொழுது பேக்லிங்ஸை விட டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக அந்த கம்பீட்டிங் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் அந்த சர்ச் இன்டென்ட்டை நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணும்பொழுது நம்மளால் பெட்டராக ஆர்கானிக்கில் ரேங்க் ஆக முடியும் சஞ்சய். ஓகே, ஸோ இப்போ பேக் லிங்க்ன்றது எனக்கு வேறு எந்தெந்த வெப்சைட்லேருந்துலாம் என் வெப்சைட்டில் லிங்க் பண்ணுறாங்கன்றது பேக் லிங்க். அண்ட் டொமைன் அத்தாரிட்டி அப்படின்றது இப்போ ஓவர் டைம் என்னோட டொமைனில் நான் நிறைய பப்ளிஷ் பண்ண எனக்கு வந்து அது ஒரு ரேட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரஸ்ட் சிக்னல் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது ரெண்டுமே இல்லைனா கூட அந்த சர்ச் டேர்மை நான் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோடது கூகுளில் வர ஆரம்பிக்கும் அப்படின்றீங்க. எக்ஸாக்ட்லி. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த சர்ச் இன்டென்ட்டை நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணாலும் நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் யூசர்ஸ் வந்து அதிகமான டைம் வந்து எங்கேஜ் ஆகும்போது அந்த எங்கேஜ்மெண்ட் ரேட் அப்படின்ற ஒரு மெட்ரிக் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸில் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட் ரேட் வந்து இருக்கிற டாப் 10 சர்ச் ரிசல்ட்ஸில் எந்த சர்ச் ரிசல்ட்டுக்கு எங்கேஜ்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபேர்லி அதனோட பொசிஷன் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து கூகுளில் இம்ப்ரூவ் ஆகும் சார். ஸோ இப்போ இது வந்து கூகுளுக்கு ஒரு சிக்னலே இந்த சைட்டுக்கு வராங்க, இந்த கீவேர்ட் சர்ச் பண்ணுறாங்க, இந்த சைட்டுக்கு வராங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்போனா நல்ல சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூகுள் மேலே அனுப்பும். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னன்னா எஸ்இஓலாம் டைம் எடுக்கும் பயங்கரமாக, நான் வந்து பே பண்ணி காசு கொடுத்து டிராஃபிக் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்ட்டு. பட் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் வந்து எஸ்இஓவில் மட்டும்தான் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி பிஸ்னஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நியூ டொமைனாக இருக்கும் போது அண்ட் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க கரெக்டான ஃபார்மேட்டில் இருந்தால் மேலே. ஸோ வாட் ஆர் சம் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அ நியூ டொமைன் தட் யூ ஃபாலோட்? நியூ டொமைன் அப்படின்ட்டு இல்லாமல் எந்த ஒரு டொமைனாக இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குங்க. பர்டிகுலர்லி ஒரு பேஜை எஸ்இஓ ஆப்டிமைஸாக பண்ணணுன்ற பொழுது ஸோ நம்ம முன்னாடி நம்ம பேசின மாதிரி எந்த கீவேர்டுக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்ம ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீவேர்டை எஸ்இஓ லாங்குவேஜில் அது ப்ரைமரி கீவேர்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ரைமரி கீவேர்டை டைட்டில், மெட்டா டைட்டில். ஸோ மெட்டா டைட்டில்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூகுளில் ஒரு சர்ச் கீவேர்ட் போட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை பாட்காஸ்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்பொழுது லெட்ஸே வந்து ஒரு 10 சர்ச் ரிசல்ட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த 10 சர்ச் ரிசல்ட்டில் வருது இல்லையா, ஸோ அந்த டைட்டில் தான் மெட்டா டைட்டில். ஸோ அந்த டைட்டிலில் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணும் பொழுது யூசர்ஸ் வந்து அவங்களோட சர்ச் கொரியும் டைட்டிலும் மேட்ச் ஆகிறதுனால இந்த பேஜை இல்லை லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ். ஓகே, கோ தமிழோட மெட்டா டைட்டில் என்ன இப்போ?
ஸோ கோதமிழோட மெட்டா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தமிழ் ஸ்பெல் அண்ட் கிராமர் செக்கர். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு மேப் அவுட் பண்ணலாம் ரியலாக. இப்போ நான் வந்து ஒரு யூசர், நான் தமிழ் கிராமர் செக்கர்னு கூகுளில் போடுறேன், 4-5 ரிசல்ட் வருது. இப்போ கோதமிழோட வெப்சைட் வரப்போ எனக்கு வந்து ஃப்ரீ தமிழ் கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் செக்கர் அப்படின்றது வரும். ஸோ இப்போ நான் அதை பார்க்குறேன்னா ஓகே, இப்போ வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு டூல் இருக்குது, எனக்கும் அதான் வேணும் சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு அதை போய் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு நியூ பர்சன் ஒரு நியூ கீவேர்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுதான் ப்ராசஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஜென்ரலாக இந்த SEO அப்படின்னாலே வந்து நம்ம பிளாக் தான் மைண்டுக்கு வரும். நம்ம நிறைய கான்டென்ட் எழுதணும், நம்ம வந்து 100-150 பிளாக் பப்ளிஷ் பண்ணால் தான் நமக்கு டிராஃபிக் வரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்கள் வெப்சைட்டில் பிளாக்லாம் பெருசாக இல்லை. ஆமாம், வெறும் ஒரு பேஜ் தான் இருக்குது, அந்த டூல் தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி கியூரியஸ், அது எப்படி ஒரு 2-3 பேஜ் வச்சு நம்ம எப்படி ரேங்க் பண்ண முடியும்? ஸோ நம்ம முன்னாடி வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த முடிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க சஞ்சீவ். ஸோ முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரி இந்த ப்ரைமரி கீவேர்டை பேஜோட டைட்டில்லையும் மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணணும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அகைன் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மெட்டா டைட்டில், செகண்ட் வந்து கூகுளே என்ன பண்ணும், ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். ஸோ அது வந்து ஃபேர்லி மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கூகுள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன மெட்டா டைட்டில் யூஸ் பண்ணுறோம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அது இல்லாமல் ஆட்டோமேட்டடாக ஏஐ யூஸ் பண்ணி அதுவே வந்து அந்த சர்ச் குவரிக்கு ரெலவெண்ட்டாக ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷனை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கீவேர்டு தான் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமல் லெட்ஸே வந்து இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ் கிராமர் செக்கர் அப்படின்றது ப்ரைமரி கீவேர்டாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் ஸ்பெல் செக்கர் வந்து எனக்கு செகண்டரி கீவேர்டாக இருக்கலாம். ஈவன் தமிழ் கீபோர்ட் ஆன்லைன் இல்லை வந்து தமிழ் டைப்பிங் ஆன்லைன். ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆஃப் செகண்டரி கீவேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரிங்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், H2 H3 மாதிரியான ஹேஷ்டேக்ஸ்லாம் நம்மளால் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹேஷ்டேக் சொல்கிறது ஒரு பேஜ் பார்க்குறப்போ மல்டிபிள் ஹெட்டிங் சப் ஹெட்டிங். ஆமாம். ஸோ கூகுளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போயிடும். ஆமாம். ஓகே. ஸோ இதே செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிஸாக நம்ம வந்து பிளாக் போஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா இருந்தாலும் அங்கேயும் நம்ம வந்து இதே சேம் அப்ளிகபிள் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே வந்து இந்த செகண்டரி கீவேர்ட்ஸை H2 H3 நம்மளால் யூஸ் பண்ண முடியல, மீனிங்ஃபுல்லாக நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியல அப்படின்ற சென்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அது வந்து FAQஸில் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சராகவும் நம்மளால் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும் சஞ்சய். ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தட் we can use. ஓகே. இப்போ வந்து நம்ம சென்னை பாட்காஸ்ட் ஸ்டுடியோவோட ஃபவுண்டர் கிட்ட இருந்து ஒரு கேள்வி. ஸோ இது வந்து ஒரு லைவ் இன்டராக்டிவ் செஷனாக மாறிட்டு இருக்கு. ஸோ அவரோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு டொமைனில் நான் லான்ச் பண்ணுறேன், நான் ChatGPT கிட்ட போயிட்டு AI கான்டென்ட் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து வெப்சைட்டில் போடுறேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக போடுறேன், டைட்டிலாக போடுறேன், அது ஒர்க் ஆகுமா, அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்மளால் வந்து AI டூல்ஸ் யூஸ் பண்ணி மெட்டா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். பட் கூகுளோடைய ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்னென்னா, ரிகார்ட்லெஸ் ஆஃப் நம்ம எந்த மோட்ஸ் ஆஃப் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணி நம்ம வந்து அந்த பேஜை பப்ளிஷ் பண்ணாலும் அந்த கான்டென்ட் வந்து யூசர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, அந்த கான்டென்ட் வந்து அந்த பர்டிகுலர் சர்ச் கொரிக்கான இன்டென்ட்டை சால்வ் பண்ணுதா அப்படின்ற செட் ஆஃப் கான்டென்ட் மட்டும் தான் கூகுள் என்ன பண்ணும், பெட்டராக ரேங்க் பண்ணும். ஸோ கூகுளால் என்ன பண்ண முடியும்னா, ஃபேர்லி எந்த கான்டென்ட் வந்து AI ஜென்ரேட்டட், எது வந்து ஹியூமன் அசிஸ்டட் கான்டென்ட், எக்ஸாக்டாக வந்து ஹியூமன் கிரியேட்டட் கான்டென்ட் அப்படின்றத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படின்றனால நம்மளால் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் AI டூல்ஸ் இருக்குது அப்படின்றனால யார் வேணாலும் என்ன பண்ணலான்னா இப்போ கான்டென்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். பட் நம்ம வந்து பெட்டராக ரேங்க் ஆகணும், ப்ளஸ் வந்து நமக்கு நிறைய ஆர்கானிக்காக விசிட்ஸ் வரணும். இப்போ வந்து கூகுள் AI மோட்ஸ்லாம் நம்ம ஃபீச்சர் ஆகணும்னா நமக்கு ஒரே டிஃபரன்ஷியேட்டர் என்னென்னா ஹை குவாலிட்டி கான்டென்ட். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போது இருக்கிற சர்ச் லேண்ட்ஸ்கேப்பில் நம்மளால் சர்வை ஆக முடியும். சூப்பர். ஆக்சுவலி அந்த AI மோடு பற்றி நான் கடைசியாக வரேன், அது லாஸ்ட் கொஸ்டின் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த SEO பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் SEO அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மைக்ரோசாஃப்ட் கான்டெக்ஸ்ட்டில் அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா, அப்படின்னா என்ன, அண்ட் நீங்கள் வந்து கோதமிழுக்கு அது என்ன பண்ணீங்க? ஸோ ஃபேர்லி நம்ம மைக்ரோசாஃப்ட் கண்டெக்ஸ்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது இனிஷியலாக நம்ம வந்து டெக்னிக்கல் SEOவில் அதிக டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் நம்ம பில்ட் பண்ணணும்னா HRFs மாதிரியோ இல்லை சம்ரஷ் மாதிரியான டூல்ஸ் வாங்குகிற அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ லேட்டர் ஆன் ஒன்ஸ் வந்து நம்மளால் வந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் டெக்னிக்கல் SEOவில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வெல் அண்ட் குட், அது ரைட்டான டைமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டெக்னிக்கல் SEOன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட் வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டு ஃபார் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத மெஷர் பண்ணுறது இல்லை அதை டிஸ்கிரைப் பண்ணுறது டெக்னிக்கல் SEO அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபேர்லி HRFஸோ இல்லை சம்ரஷ்லையோ நம்ம
டூலில் போயிட்டு நம்மளோட வெப்சைட்டோட டொமைனை நம்ம என்டர் பண்ணாலே என்டர் பண்ணிவிட்டு சைட் ஆடிட் பண்ணும்பொழுது என்னென்ன செட் ஆஃப் எரர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸிலி வந்து லெஸ் தென் ஒரு 1 or 2 minutes ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அந்த செட் ஆஃப் எரர்ஸை நம்ம வந்து அந்த எரர்ஸ் இல்லாமல் எந்தளவுக்கு மினிமலாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட சைட்டை வந்து ஆப்டிமைஸ்டு ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஸ்பீடுக்கு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து பேஜ் ஃபாஸ்ட்டாக லோட் ஆனால் அதை மட்டும் கேர் பண்ணாலே போதும். நம்ம அதை தாண்டி பெருசாக வந்து பேஜ் ஸ்பீடை மட்டும் நம்ம வந்து கேர் பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் சைட் வந்து நம்ம லேட்டர் ஆன் ஆப்டிமைஸ் பண்ணிட்டா போதும். நம்ம அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண வேணாம். அது இல்லாமல் நம்மளால் இப்போ ஹெச்ஆர்எஃப் செம்ரஷ் இல்லாமல் கூகுள் கிட்ட வந்து பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் வந்து போயிட்டு நம்மளோட வெப்சைட்டோடைய டொமைனை என்டர் பண்ணாலே அதில் செட் ஆஃப் என்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்மளோட பேஜோடைய ஸ்பீட் எப்படி இருக்குது, ஆப்டிமைஸ்டு ஃபார் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம கோ தமிழோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பில்ட் பண்ணீங்க, அண்ட் அதை வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து எஸ்இஓவில் போயிட்டு ஓகே நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த கீவேர்ட் மேட்ச் ஆகுதுன்னு பண்ணீங்க. என் கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸே நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்க முடியும்ல, அது இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நியூ மைக்ரோசாஸ் பில்டர் ஓகே எனக்கு வந்து எஸ்இஓலேருந்து உங்களை மாதிரி எனக்கு வந்து எஸ்இஓலேருந்து மட்டும் தான் டிராஃபிக் வேணும் அப்படின்னா அந்த கீவேர்ட் ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ இப்போது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நமக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியாவை எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் அட் த சேம் டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, சர்ச்சிலேருந்தே என்ன செட் ஆஃப் டூல்ஸுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். டு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சீட் கீவேர்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே பாட்காஸ்ட் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு சீட் கீவேர்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து இந்த எஸ்இஓ டூல்ஸில் போயிட்டு என்டர் பண்ணாலே அந்த பர்டிகுலர் சீடு கீவேர்டுக்கு என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து கூகுளில் யூசர்ஸ் ஆடியன்ஸ் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் எந்தெந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸை வந்து நம்ம டூலாக இல்லை ஒரு ப்ராடக்டாக ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்றத அங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் இல்லாமல் இப்போ வந்து ஒரு வெண்டார் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை வெண்டார் மேனேஜ்மெண்ட் டூல் இல்லை சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம போயிட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்பொழுது இந்த சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ற ஒரு கீவேர்ட்ஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அதிலிருந்து ஓகே இதை நம்ம வந்து ஒரு டூல் பில்ட் பண்ணுறதுக்கான அதுக்கு ரெசோனேட் ஆகிற ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீவேர்ட் வால்யூம் எப்படி இருக்குது, சர்ச் டொமைன் அத்தாரிட்டி, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு வந்து நம்மளால் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை ஒரு டூல் பில்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வால்யூமை விட கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து மோர் தென் 30 இருக்கும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஃப்ரெஷ் டொமைனால் வந்து கூகுளில் ஈஸியாக ரேங்க் ஆக முடியாது. ஈவன் நம்ம லெஸ் தென் 30 இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபேர்லி ஒரு 3 to 6 months வரைக்கும் நம்மளால் வந்து லெஸ் தென் 30 இருந்தாலும் நம்மளால் ரேங்க் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் நம்மளால் என்ன பண்ணலான்னா லெஸ் தென் 10 கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இருக்கிற செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸுக்கு நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணும்பொழுது ஃபேர்லி கொஞ்சம் சீக்கிரமாக லெஸ் தென் ஒரு 1 or 2 months நம்மளால் கூகுளில் ரேங்க் ஆக முடியும். சஞ்சய், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ கோ தமிழுக்கு நம்ம சூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் என்ன, அதோட டிஃபிகல்ட்டி அண்ட் அதோட வால்யூம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். கோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிராமர் செக்கர், தமிழ் ஸ்பெல் செக்கர், இந்த 2 கீவேர்ட்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். அந்த டைமில் அந்த 2 கீவேர்ட்ஸுக்கான சர்ச் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 20 ப்ளஸ் வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து ஃபேர்லி 0. ஓகே. ஸோ பட் இப்போது என்ன ஆயிருக்குன்னா வந்து அந்த 2 கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் வந்து இந்த லாஸ்ட் 6 months 200+ வந்து வாவ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏர்லியாக ஸ்பாட் பண்ணிட்டீங்க அதை. ஆமாம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு 6 months பிஃபோர் வரைக்கும் வந்து கோதமிழ் அப்படின்ற ஒரு டேர்மே கிடையாது, ஒரு பிராண்ட் நேமே கிடையாது. ஸோ இப்போது கோதமிழ் மட்டுமே வந்து ஃபேர்லி குளோபலாக வந்து 3000+ சர்ச்சஸ் வந்து பர் மந்த் நடக்குது. வாவ். ஓகே, ஸோ கோதமிழ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக கோதமிழ் வேணும் அப்படின்னு வராங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அது டேரெக்டாக உங்கள் பிராண்டுக்கான சர்ச்சா இல்லை வேறு தான் நடந்துச்சா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்ச் கன்சோலில் நம்மளால் பார்க்க முடியும். ஈவன் நம்ம வந்து ஹெச்ஆர்எஃப் செம்ரஷ் மாதிரியான டூல்ஸ் இல்லைனாலும் சர்ச் கன்சோல் தான் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்டிகுலர் பிராண்ட் நேம் கோதமிழ் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு எத்தனை கிளிக்ஸ் வந்து வருதோ அதை வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ராக்ஸியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
அது ஏன் நான் இங்கே சொல்ல வரேன்னா, அந்த கோதமிழ் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிற ஒரே சர்ச் ரிசல்ட் கோதமிழ் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்படின்ற ஒரு ரீசன்னால அதை வந்து ஒரு ப்ராக்ஸியாக கன்சிடர் பண்ணுறதுனால அதுக்கு ஃபேர்லி எவ்வளோ சர்ச் வால்யூம் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் ஹெச்ரஃப்ஸ், செம்பரஷ் மாதிரியான டூல்லையே நம்மளால் என்ன அந்த பர்டிகுலர் டேர்முக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது, குளோபலாக எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சூப்பர். நம்ம இப்போ டூல்ஸ் பற்றி பேசுனதுனால கேட்குறேன். அடுத்து வந்து இப்போது நிறைய மைக்ரோசாஃப்ட் பில்டர்ஸ்க்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் சைட்லேருந்து வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் வேணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஐடி வேணும், ஒரு இல்லை ஏஐ டூல் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், எல்லாமே. ஸோ இந்த மார்க்கெட்டிங் சைடு, எஸ்பெஷலி எஸ்சிஓ சைடில் இப்போ நம்ம வந்து கிளாரிட்டி பேசணும், நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ், ஏஹெச்எஃப்ஸ், ஸோ இந்த மாதிரி பேர் மினிமம் இந்த செட் ஆஃப் டூல்ஸோட நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னா என்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கணும்? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த டூல்ஸும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு இனிஷியலாக ஈவன் என்னென்னா நம்ம பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கே பட்ஜெட் இருக்காது. ஸோ அதனால் மார்க்கெட்டிங்க்கு நம்ம தனியாக வந்து பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றது என்னோட கேள்வி. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு 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 சர்டைன் மைண்ட் ஸ்டோனை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எஸ்இஓ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்ரஃப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதர் தென் தட் மைக்ரோசாஸ் கண்டெக்ஸ்டில் நமக்கு வந்து பெருசாக மார்க்கெட்டிங்க்கு நான் எந்த டூல்ஸும் வந்து யூஸ் பண்ணல. பட் ஹவ் அபவுட் திங்ஸ் லைக் கூகுள் அனலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல், இது எல்லாமே போய் கான்ஃபிகர் பண்ணோம்ல. இப்போ நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் அந்த மாதிரி பேசிக் டூல்ஸ் கேட்குறோம். ஸோ பேசிக் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பேசின மாதிரி மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டின்றது பேர் எசென்ஷியல். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்இஓ ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை கூகுளோடைய சர்ச் கன்சோலில் போயிட்டு அந்த சர்ச் கன்சோல் செட்டப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ அதுவுமே ஃபேர்லி சிம்பிள். கூகுள் அனலிட்டிக்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் டேக் மேனேஜரில் போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வெப்சைட்டோடைய ஹெட்டரில் வந்து எம்பர்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் கூகுள் டேக் மேனேஜரையும் கூகுள் அனலிட்டிக்ஸையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஆன் ஸ்க்ரீனில் ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அதை பண்ணிட முடியும். பெரிய அது வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த மூணு இல்லாமல் என்ன சொல்ல வரேன்னா மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி, சர்ச் கன்சோல், கூகுள் அனலிட்டிக்ஸ். இது இல்லாமல் நமக்கு இந்த கேஸ் நமக்கு ப்ராடக்ட் அனலிட்டிக்ஸ் வேணும். பர்டிகுலராக எந்த யூசர் சைன்அப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பர்டிகுலர் அந்த யூசரோடைய செஷன் ரெக்கார்டிங் வேணும். ப்ளஸ் வந்து அந்த பர்டிகுலர் யூசரோடைய ஏஐ யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றலாம் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் போஸ்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க சஞ்சய். போஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஜெனரஸாக ஒரு ஃப்ரீ 4 hour பிளான் இருக்குது. ஸோ அதிலே ஃபேர்லி வந்து அப் டு ஒரு 10,000 விசிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீ பிளான்லேயே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பே ஆஸ் யூ கோ அப்படின்ற மாடலில் இருக்குங்க சார். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இது எதுவுமே பே வேணாம்னா, அண்ட் இது எல்லாமே ஒரு இன்சைட் கொடுக்கணும். நம்ம வந்து ரேண்டமாக ஒரு வெப்சைட் லைவ் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு இன்சைட்ஸ் கொடுக்கும். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து எனக்கு, அண்ட் ஐ நோ தட் யூ ஹேவ் சம் ஒப்பீனியன்ஸ் ஆன் திஸ். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு சேட்டர் என்னன்னா எஸ்இஓ இஸ் டெட், லைக் எஸ்இஓனால வந்து பெருசாக எதுவும் வராது, ஏஐ தான் எல்லாமே, சாட் ஜிபிடியில் தான் எல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு, அதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன, அண்ட் ஹவு டு யூ சீ திஸ் எவால்விங்? சூப்பர். எஸ்இஓ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முன்னேறதை விட அது ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கே தவிர எஸ்இஓ டெட் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹெச்ரஃப்ஸ் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் இயர் 2024 விட கூகுள் கிட்டேருந்து சைட்ஸுக்கு வெப்சைட்ஸுக்கு வர டிராஃபிக் வந்து முன்னேறதை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர எந்த இடத்துலையும் வந்து அது குறையல அப்படின்றத அந்த ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய இன்சைட் என்னென்னா, இந்த ஏஐ டூல்ஸோடைய ரெஃபரல் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% தான் வந்து இருக்குது. ஸோ ஃபேர்லி நம்மக்கிட்ட இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு 2 to 3 இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படின்ற பொழுது ஈவன் இப்போது 2025 ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டிசம்பர் ரீச் பண்ண போகிறோம். இது வரைக்குமே வந்து ரெஃபரல் டிராஃபிக் சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி மாதிரியான டூல்ஸ் இருந்து ரெஃபரல் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% இருக்குன்றதுனால நம்மளுடைய எஸ்இஓ டிராஃபிக் வந்து இந்த இடத்துலையும் குறையல அப்படின்ட்டு சொல்ல வரேன். பட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஏஐ டிராஃபிக்கையும் வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்இஓவில் என்னென்ன செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஒர்க் ஆகுமோ அதே சேம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து இந்த ஏஐ டூல்ஸுக்கும் வந்து ஒர்க் ஆகும். ஏஐ டூல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறேன், இப்போ இந்த சாட் ஜிபிடியோட சர்ச் ஆகட்டும், பர்ப்ளெக்சிட்டி ஆகட்டும், ஈவன் வந்து இப்போ ஜெமினி, கிளாட்லேயுமே வந்து நேட்டிவாக வந்து அந்த சர்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபீச்சர் ஆகிறதுக்கு நம்ம எஸ்இஓவில் என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஃபேர்லி ஒர்க் ஆகுச்சோ ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஸோ இஃப் இந்த கேஸ் நம்ம வந்து ஏஐ ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏஐ சர்ச் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா LLMs.txt அப்படின்ற ஒரு ஃபைலை நம்ம வந்து வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணலாம். ஃபேர்லி நம்மளோட sitemap.xml எப்படி இருக்கோ ஸோ அது மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் LLMs.txt. பட் அந்த LLMs.txt வந்து பார்த்திங்கன்னா
வைட்லி அக்செப்டட் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. பர்டிகுலர்லி வந்து அந்த்ரோபிக் கிளாட் மட்டும்தான் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்களுடைய ஏஐ க்ராலர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. டாப்பிக்கல் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே அகைன் கோதமிழ் கண்டெக்ஸ்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது கோதமிழ் என்ன பண்ணுது, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பண்ணுது. ஸோ லெட்ஸே வந்து தமிழ் கிராமர் அப்படின்ற ஒரு கான்டென்ட் பில்லர் எடுத்துக்கிட்டா, ஸோ அந்த தமிழ் கிராமரில் பாசிபிளாக என்னென்னலாம் வந்து நம்மளால் கான்டென்ட் க்ரியேட் பண்ணால் அந்த ஒரு சைட் இப்போ gothamil.in வந்துட்டால் என்டையர் தமிழ் கிராமரையும் நம்மளால் வந்து கற்றுக்க முடியுதா? ஸோ அதை தான் வந்து டாப்பிக்கல் அத்தாரிட்டி நம்ம அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கல் அத்தாரிட்டி பில்ட் பண்ணும்பொழுது கூகுள் என்ன பண்ணோன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் நீஷில் அந்த பர்டிகுலர் சைட்டை பெட்டராக வந்து வெயின் பண்ணும். ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த தமிழ் கிராமர் ரிலேட்டடாக இருக்கிற எந்த சர்ச் கொரிஸ் வந்தாலும் கூகுள் வந்து அந்த பர்டிகுலர் சைட்டை ரேங்க் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் போத் எஸ்இஓ ப்ளஸ் ஏஐ டிராஃபிக் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஒரு டாப்பிக்கல் அத்தாரிட்டி பில்ட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒர்க் ஆகும் செஞ்சு. நைஸ். ஸோ ஐ திங்க் யுவர் ஃப்ரம் உங்கள் பில்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஜர்னி ரெண்டுத்துலையுமே எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, யுவர் பிளேயிங் டு யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்ச ஒரு டொமைனில் பில்ட் பண்ணீங்க, அண்ட் அதுக்கான டிராஃபிக் அக்விசிஷன் மார்க்கெட்டிங்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டொமைனில் யுவர் பிளேயிங். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து யுவர் யூசிங் அண்ட் லெவரேஜிங் டு பிரிங் டிராஃபிக். எக்ஸாக்ட்லி. ஸோ வாட் நெக்ஸ்ட் ஃபார் கோதமிழ்? இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இஸ் இட் ஆர் யூ கோயிங் டு பில்ட் மோர் ஃபீச்சர்ஸ்? ஆர் யூ கோயிங் டு எக்ஸ்பேண்ட் டு மோர் மார்க்கெட்டிங் சேனல்ஸ்? என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நெக்ஸ்ட் ஃபார் கோதமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பிளாட்ஃபார்மை வந்து எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணுறது, இன்னும் வந்து டிராஃபிக் அதிகமாகும் பட்சத்தில் இன்னும் பிளாட்ஃபார்மை எப்படி வந்து ஆப்டிமைஸாக பில்ட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து நெக்ஸ்ட் தாட் ப்ராசஸாக இருக்குது. இப்போ கரண்ட்லி வந்து டிராஃபிக் வந்து மோர் தென் 10,000 per month அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து டிராஃபிக் ஸ்பைக் வருதுன்னா அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது? இப்போ ஆன் ஆவரேஜாக வந்து பர் மந்த்ன்றதோட பர் டே சைனப்ஸ் வந்து 30 to 40 இருக்குது. ஸோ அப்படின்றனால டேட்டா பேஸ் வந்து இன்னும் பெட்டராக எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து கோதமிழை நம்ம வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுன்ற பட்சத்தில் இதே செட் ஆஃப் ப்ரூஃப் ரீடிங் பிளாட்ஃபார்மை நம்ம மற்ற லாங்குவேஜஸுக்கும் வந்து நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க செஞ்சு. நைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேர்லி நியூ மைக்ரோசாஸ் பில்டர், அண்ட் நிறைய பேர் உங்களை மாதிரியே வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருந்துட்டு, ஓகே என்னால் வந்து மைக்ரோசாஸ் பண்ண முடியாது, எனக்கு ஐடியா இருக்குது பட் எனக்கு கோடிங் தெரியாது, இல்லைனா வந்து இந்த டூல்ஸ்லாம் எனக்கு என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்டாக நிறைய ரீசன்ஸ்க்காக அந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் மைக்ரோசாஸ் பில்டர்ஸ்க்கு வாட் வில் யூ டெல் தம்? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ரொம்ப முக்கியமாக மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். டிசிஷன் மட்டும் இல்லாமல் அது ஏன் நம்ம பில்ட் பண்ணணும், நம்ம ஏன் பர்டிகுலராக அதை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்சர், அந்த கிளாரிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க செஞ்சு. இஃப் அந்த கேஸ் நமக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போது இந்த ஏஐ கோடிங் யூஸ் பண்ணியே இந்த மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணி தர்றதுக்கான நிறையா ஏஜென்சிஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஏஜென்சிஸ் வந்து ட்விட்டர்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ நம்ம ரீச் அவுட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து லெட்ஸே ஒரு ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இந்த ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை வந்து ஒரு ப்ராடக்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்கள ரீச் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு வே யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏஐ டூல்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மைண்ட் செட் தான் வந்து இங்கே முக்கியமாக வந்து ஒரு மேஜர் டிசைனிங் ஃபேக்டர். ஸோ அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து கரெக்டாக நடந்துச்சுனாலுமே we are able to build அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்னதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன தோணுச்சுன்னா, ஓகே வி கேன் ஆல்வேஸ் கெட் சம்மோன் டு பில்ட் இட், பட் உங்களுக்கு வந்து யூ ஆர் வெரி பர்டிகுலர் தட் ஓகே நான் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, யூ டுக் தட் ஸ்டெப் டு கோ சர்ச். இப்போ வந்து கிளாட் கோடுன்னு வந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட் நான் டெக்னிக்கல் பீப்புள் ஒன்ட் ஈவன் ட்ரை இட் அவுட், டெர்மினல்லாம் போய் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பேரியரை பிரேக் பண்ணுதுல ஏஐ டூல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நான் டெக்னிக்கலுக்கும் டெக்னிக்கல் நடுவில் இருக்க பேரியர் பிரேக் பண்ணுது. நிறைய பேர் வந்து இன்னும் அதுவே வந்து தே ஆர் நாட் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் தட் yet. So what made you take that jump? ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு இந்த எந்த ஒரு டூல்ஸ் இருந்தாலும் அதை வந்து பிளேயர் ஒன் பண்ணுறதுக்கு, அதில் விளையாடி அந்த டூலில் என்ன இருக்குது அப்படின்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிளாட் கோடையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ புதுசாக வர மைக்ரோசாஸ் பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, பெருசாக யோசிக்காமல் நம்ம என்னென்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்மளால் சம்திங் ஏதோ பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் அந்த அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பெருசாக கவலைப்படாமல் அந்த பில்டிங் மசில் நம்ம ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் நம்மளால் என்ன பண்ண முடியும், வந்து எப்போ வேணால் அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்போ வேணால் அதை ரிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸோ அது வந்து நம்ம பிளே அரவுண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் பிரவீனன். இது வந்து உங்களோட பில்டிங் ஜேர்னி அண்ட் உங்களோட
அந்த மார்க்கெட்டிங் ஜேர்னி 2 இதுலேருந்துமே வந்து மேஜர் டேக்அவே எனக்கு என்னவா இருக்குன்னா, நம்ம ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண வேணாம். ப்ராடக்ட்லையுமே சரி, நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டிங்லையுமே நம்ம ஒரே ஒரு சேனல் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து மட்டும் டிராஃபிக் வந்திருக்கு. இதில் அமேசிங்கான விஷயம் என்னன்னா, இது 2 பண்ணியுமே நம்மளால ரெவன்யூ பண்ண முடியுது. லைக் 4 டிஜிட் ரெவன்யூ ஆர் ஏபிள் டு மேக். அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேஸ். எக்ஸாக்ட்லி லெஸ் தென் 2 வீக்ஸ். லெஸ் தென் 2 வீக்ஸில் பண்ண முடியுது அப்படின்றப்போ, திஸ் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சேனலோட ஒரு மேஜர் ப்ரூஃப் பாயிண்ட். Where someone is able to do this and go from idea to revenue in like, you know, very short period of time. So thank you so much. And do you have any other closing thoughts that you want to share? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் பேசிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ சஞ்சீவ். Super. Thank you, Praviran.